ஸோ வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஃபார் ரிலாக்ஸ் ஒஃபிஷியல். ஸோ நண்பர்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆளுக்கு ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு கொடுத்துருக்கான் பார்க்கலாம். 19 சண்டே, அக்ஷயா கம்பெனி 652 ட்ரா நம்பர் 564 கொடுத்துருக்கான். ஸோ 564 ட்ரா நம்பருக்கு ரிசல்ட்டு 449 கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 449 கொடுத்துருக்கான். ஸோ 449க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ 19 சண்டே நம்பர் 1 கெஸ்ஸிங். ஏ போர்டு 90 கொடுத்துட்டோம், பி போர்டு 84 கொடுத்தோம். பி போர்டில் 4-1 தரமான வெற்றி. சி போர்டுக்கும் அதே போல் 9 கொடுத்தோம், 9 ஒரு தரமான வெற்றி. ஆளுக்கு என்ன கொடுத்தோம், 9-0 கொடுத்தோம், 9-0 கொடுத்தோம். 0வுக்கு தான் இங்கே அப்படியே சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன். 9-0 கொடுத்தோம், ஆனால் சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்தோம் இங்கே. ஆனால் 4 சப்போர்ட்டு கொடுத்தது தான் டபுள் வெற்றி ஆகிடுச்சு. இன்றைக்கி 449 அப்படின்னு சேஞ்ச் பண்ண சொல்லுவேன். ஸோ இதுலேயே ஒரு ஃபுல் வின்னிங் ஆகிடுச்சு. ஆல் போர்டில் 4 ஒரு வின்னிங், 4 ஒரு வின்னிங், 9 ஒரு வின்னிங். இதே ஆல் போர்டு வின்னிங் ஆகிடுச்சு. ஸோ ஏபி, பிசி, ஏசியில் பார்த்தோம் அப்படின்னாலும் 9-4 கொடுத்தோம். ஸோ இது உல்ட்டா 0-9 கொடுத்துருக்கோம், 4-9. இங்கே 4-0 கொடுத்துருக்கோம், 4-9. ஆனால் இங்கே ஏபி, ஸோ ஏசி, பிசி ரெண்டுமே ஃபுல் பாஸ். ஏபி, ஏசி, ஏசி, பிசி 449. ஏசி, பிசி ஃபுல் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தரமான வெற்றி. இருந்தாலும் ஏபிசியில் பார்த்தோம் அப்படின்னா 049 கொடுத்துட்டோம். இந்த 049ல் 449 சுமால், இது ஒரு மிஸ்டேக்கு. 409 கொடுத்தோம், 449. இதுலேயும் அந்த 0 தான் மிஸ்டேக்கு. இங்கே 449. 249 கொடுத்தோம் சிக்கு, இங்கே ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு. 489 கொடுத்தோம், ஸோ இங்கேயும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக். ஸோ ஏபிசியில் இவ்வளோ மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ ஸ்மால் மிஸ்டேக் இன் ஆல் போர்டில். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஏபிசி, ஏசியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, கணிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு இப்படி ஒரு கெஸ் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நாளைக்கு 449 கொடுத்துருக்கான். 4க்கு 0 அடிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 4க்கு 0 அடிக்கலாம், இல்லை 6 அடிக்கலாம். 0 அடிக்கலாம், 6 அடிக்கலாம். பிக்கு 6 அடிக்கலாம், 0 அடிக்கலாம். இல்லை சிக்கு 0 அடிக்கலாம், இல்லை 1 அடிக்கலாம். இதில் கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 4 கெஸ்க்கு 9 டிஜிட்டை விட்டுருங்க. இந்த டிஜிட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் போர்டுக்கு ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா 000 போட்டு 000 to 999. அதில் எப்படின்னா 000, 111, 222, 333, 444, 555 இப்படி இது ஒரு 10 டிஜிட். ஸோ இன்னொன்று 001
002 003 004 இது லாஸ்ட் 1 டிஜிட் அப்படின்னும் போது இது ஒரு 10 டிஜிட். அப்புறம் 010 011 012 013 014 இப்படி ஒரு 10 டிஜிட். இதில் டபுள் போடுறதுனால அதை அப்படியே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 011 000 022 இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு இது ஒரு 10 டிஜிட். இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா வின்னிங் பிசி ஆகட்டும் ஏசி ஆகட்டும் இது தரமான வின்னிங்காக எடுக்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இதில் இந்த வாரத்துக்கு 12ஆம் தேதி மே அக்ஷயா 651 577 கொடுத்தான். 577 கொடுத்துட்டு 17 நிர்மல் 380 டிராவுக்கு 775 கொடுத்தான். ஸோ 75 எப்படி சொல்கிறது 577 775 இந்த 2 டபுள் 7ம் ஒன்று பேக்கில் போயிடுச்சு இல்லை ஃப்ரண்டில் வந்துருச்சு. அதனால் நாளைக்கோ இல்லை இந்த வாரத்துலேயோ இந்த 7 மட்டும் ஏசிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏசிக்கு புரியுதுங்களா? ஏசிக்கு 7 ஏசிக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக ஒரு வின்னிங் எடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மை. அப்படி இல்லைனாக்கா 99 இந்த 777 அடிச்சிட்டான். ஸோ இதுக்கு உண்டானது 99 அடிக்கலாம், 999 கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக 99 ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த 99. ஸோ புரியுதுங்களா? 77 99 இன்னொன்று 55. இதுவும் ஒரு தரமான ஏபிபிசி ஏசிக்கு இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஏசியில் உட்காரணும், இல்லை ட்ரிபிள்ஸில் உட்காரணும், இல்லை டபுள்ஸில் உட்காரணும். இது உங்களோட தனிப்பட்ட கருத்து நண்பர்களே. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ 260 601 கொடுத்துருக்கேன். ஸோ நாளைய நம்பர் 1 கெஸ்ஸிங் வெற்றியை பார்த்துடலாம். வெண்ணெல்லாம் தானே தேடிட்டுருக்கேன். நாளைய நம்பர் 1 வெற்றியை தேடிடலாம். இரநூத்தி 601 260 601. இதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நண்பர்களே, நாளைக்கு இந்த 2 6 விட்டுட்டு எனக்கு என்னமோ ஃபுல் டவுட்டு திரும்பவும் 7 அல்லது 9 தான் கண்டிப்பாக நாளைக்கு வரணும்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இன்றைக்கே கணிப்புக்கு எனக்கு பார்த்தோம் அப்படின்னா 4க்கு 2 வரணும் ஏ போர்டுக்கு, இல்லைன்னா 0 வரணும். அதான் இங்கே பி போர்டில் கொடுத்துருக்கேன். அதுதான் இங்கே 4க்கு 6 கொடுக்கணும், இல்லைன்னா இங்கே 4க்கு 6 கொடுக்கணும் அப்படின்னு இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் இது இப்படி பார்த்தோம்னாலும் ஆப்போசிட் கொடுத்தா 9 வரணும், இல்லைன்னா என்னுடைய தரமான கணிப்பு நாளைக்கு வெற்றி கணிப்பு தரமாக 0 தான் எனது. ஃபுல் 99% நாளைக்கு 0. ஆல் போர்டு 0 or 9 தரமான வெற்றியை தட்டி தூக்கலாம். ஸோ இதில்
நாளைக்கு 7 வந்து சப்போர்ட்டை பாருங்கள். இதில் தான் கண்டிப்பாக வரணும். ஸோ ஏபி பிசி ஏசி பார்த்துடலாம். 26 60 01 10 62 66 எக்ஸ்ட்ரா கொடுக்குறனே இந்த நம்பர் தான் 99 77 55. இதெல்லாம் வந்து ஏசிக்கு கொடுக்குற நம்பர். 99 77 இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக மூவ் பண்ணுறது ஏசிக்கு. இந்த 77 மட்டும் ஏசிக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. ஏசிக்கு ஃபாலோ பண்ணணும் இந்த ஒரு வாரத்தில். இன்றைக்கி இல்லை என்றைக்குமே கொடுப்பேன். ஏசிக்கு மட்டும் இந்த 77 மட்டும் கண்டிப்பாக 77 இல்லை 99 கண்டிப்பாக ஏசிக்கு கண்டிப்பாக உட்காரும். இது வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்க வேண்டியது நண்பர்களே. உங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது உத்வேகம், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் என்னுடைய கணிப்பு. 1 2 10 கொடுத்துருக்கேன்னா கொடுத்துருக்கேன் 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஏபி பிசி ஏசி கணிப்பு. ஸோ இவ்வளவோ எடுத்து கொடுத்தாலும் ஏபிசிக்கு 260 601 602 6 அல்ல 216 620 612 சிம்பிளாக கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ டபுள்ஸ்லாம் ஏகப்பட்டதை கொடுத்துருக்கேன். இன்னும் நாளை வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்தளவுக்கு இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, இன்னும் வீடியோ ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரை நான் இப்படி வீடியோவில் சொல்ல நம்பர் பதிவு பண்ண விரும்பலை. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9524349511. இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் இந்த கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ வேறு மாதிரி சொல்ல விரும்பலை. ஸோ நன்றி. நாளைய வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்து கூறி வெற்றியோடு என்றும் வெற்றி நடையோடு சந்திப்போம். வாழ்த்துக்களோடு நன்றி நண்பர்களே.